ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீ மாம்பாறை முனியப்ப சுவாமி திருக்கோயில் ஆலயம். இந்த கோயிலுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது, கோயிலுடைய தலவரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தலாம். பொதுவாக கோயில்களில் வழிபட ஆண்கள் பெண்கள் என்கின்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சில கோயில்களில் இது மாதிரியான நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக ஐயப்பன் கோயிலில் பெண்களுக்கு வழிபட அனுமதி கிடையாது. அதே போலதான் இந்த மாம்பாறை முனியப்பன் கோயிலையும் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்க பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான நடைமுறை இங்க பின்பற்றப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்ல பிரதானமாக இருக்கக்கூடியவர் முனீஸ்வரர். இவர் வந்து ஒரு காவல் தெய்வம் என்பதால் இவருக்கு அசைவ விருந்து, மது ஆகியவை படையலாக படைக்கப்படுகிறது. இந்த கோவில்ல பலி கொடுக்கப்படும் ஆடு, கோழி போன்றவைகளும் ஆணாகத்தான் இருக்கணும். அதாவது கிடாய், சாவல் இது போன்ற கால்நடைகளும் ஆணாக இருக்கணும். சமையல் மாஸ்டர் கூட ஆண்கள் மட்டுமே சமைக்கப்பட வேண்டும். பெண்கள் வந்து இங்க கோயில்ல சமைக்க கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த கோயில்ல பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதனுடைய வரலாறை பார்த்திடலாம். இக்கோயிலின் தலவரலாறு மகாபாரதத்துடன் தொடர்புடையதாக உள்ளது. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இப்பகுதிக்கு வந்ததாகவும் 12 வருடங்களுக்கு ஒருமுறை பழம் தரும் மாமரம் ஒன்று இப்பகுதியில் இருந்ததாகவும், அம்மரத்தடியில் சைந்தவா என்கின்ற முனிவர் பல ஆண்டுகளாக தவம் புரிந்து வந்ததாகவும், தருணத்தில் அம்மரத்தில் கனிந்து தொங்கிய பழத்தை கண்ட பாஞ்சாலி சுவைக்க ஆசைப்பட்டதால் அர்ஜுனன் அம்பெய்து அப்பழத்தை விளைவித்தான். அப்போது அங்கு தோன்றிய கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களிடம் அக்கனியை மீண்டும் மரத்திலே ஒட்ட வைக்கும்படி கூறினார். ஏனெனில் அம்மரத்தடியில் தவம் புரியும் சைந்தவ முனிவர் தவம் களைந்து அப்பழத்தை உண்ண காத்திருக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது பழம் அம்மரத்தில் இல்லை என்றால் கோபப்பட்டு சாபமிட நேரிடும் என்பதால் அச்சாபத்திற்கு நீங்கள் உள்ளாவீர்கள் என்ற காரணத்தால் நீங்கள் அப்பழத்தை மீண்டும் மரத்திலே ஒட்ட வைக்க கூறினார். இதை பாண்டவர்கள் அவர்களது தவ வலிமையை வைத்து அப்பழத்தை மீண்டும் அம்மரத்திலே ஒட்ட வைத்து விட்டனர். பிறகு தவம் களைந்த முனிவர் காயம்பட்ட கனியை கண்டு கோபமடைந்தார். போது அப்பகுதியில் மாறுவேடத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்த கிருஷ்ணரை சாதாரண மனிதன் என்று எண்ணி விரட்டி தலைமுடியை பிடித்தார். அத்தருணத்தில் முனிவருக்கு ஞான திருஷ்டி கைகூட நடந்தவற்றை அறிந்து கோபம் தணிந்தார் முனிவர். பிறகு பெண்ணால் தான் கனி பறிக்கப்பட்டது என்ற காரணத்தை முன்வைத்து இங்கு அமையப்போகும் கோவிலில் பெண்களுக்கு தரிசனம் கிடையாது. நான் தவமிருந்த காலத்தில் எனக்கு உதவியாக இருந்த முனீஸ்வரனுக்கு எனக்கு எதிரிலே சிலை அமைத்து ஆண்கள் மட்டும் வழிபட வேண்டும் என்று சொல்லி அங்கேயே சிலையானார் சைந்தவ முனிவர். இதனாலேயே இக்கோயிலில் பெண்களுக்கு அனுமதி இல்லை என்ற வரலாறு இங்கு இன்னும் நிலவுகிறது. மேலும் மாம்பாறை முனியப்ப சுவாமி திருக்கோயிலின் வரலாற்று பாறைகளை நாம் காணலாம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மாங்கனி பாறை. இந்த மாங்கனி பாறை மாங்கனியை போல் வடிவமைக்கப்பட்டு அதன் எதிரே திரிசூலம் வைக்கப்பட்டு சிறிய குண்டங்கள், அதாவது சூரிய குண்டம், சந்திர குண்டம் போன்றவைகளை நாம் இப்பாறையின் மீதே காண முடிகிறது. இங்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பஞ்ச வாயில்கள் கொண்ட பாண்டவர் குகை அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த குகை. குகையில ஏராளமான ரகசியங்கள் உள்ளதாகவும் சொல்றாங்க. இக்குகை அமைந்துள்ள இடத்திற்கு பேர் மரகத மாமலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குகையினுள் பஞ்சபூத சக்தியால் உருவான திரௌபதி கங்கா தீர்த்தத்தை வேண்டி தவம் செய்த குகை அப்படின்னு இந்த குகைக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. இதனால் இந்த குகையில் பஞ்சபூத சக்தி நிலை அப்படியே வந்து நிலை கொண்டிருக்கிறதாகவும், இந்த குகையில் 5 வாயில்கள் இருப்பதாகவும், நீர் வாயிலில் 3 மாதம் நீர் வருமாம், நெருப்பு வாயிலில் 3 மாதம் சூரிய ஒளி வருமாம், காற்று வாயிலில் 3 மாதம் காற்று வருமாம், ஆகாய வாயிலில் 3 மாதம் மழை பொழியும் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே இக்குகையில் நிகழ்வதாக சொல்லப்படுகிறது. அதிசய குகையை வந்து நம்ம இப்போ உள்ள போய் பார்த்திடலாம். இம்மலையில் திரௌபதி நீராடிய ஆகாய கங்கை இன்று வரையிலும் வற்றாமல் இருப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது. அந்த வற்றாத மாமலையில் ஆங்கிலம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இக்குகையில் பாம்பாட்டி சித்தருடைய சிலை
இருக்குது. பாண்டவர்கள் மாங்கனி பறித்த தோஷத்தை நீக்க ஆகாய கங்கை தீர்த்தத்தை வரவழைத்து அதில் நீராடி தோஷம் போக்கினார்கள். தீர்த்தம் மலை மேல் என்றும் இருக்கும்படி செய்துவிட்டு சென்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது. தீர்த்தம் இன்றளவும் மலை மேல் உள்ளதாக இங்க சொல்லப்பட்டிருக்குது. இது போல இன்னும் ஏராளமான ரகசியங்கள் கொண்டதாக தான் இந்த குகையை நம்ம பார்க்க முடியுது. வாயில்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். தொடர்ந்து வீடியோவை கண்டினியூவா பாருங்க. குகையினுடைய உள்பகுதி பயங்கர அட்டகாசமா அற்புதமாக இந்த குகை இருக்கு. இக்குகையில் இன்னும் பூஜை புரஸ்காரங்கள் நடைபெற்று வருகிறது. இங்கு மாமிசம் உன்றுவிட்டு மேலே குகைக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுவரொட்டியும் ஒட்டப்பட்டுள்ளது. மலையின் அழகையும் நாம் காணலாம். குகையின் முன்பு திரௌபதி பாஞ்சாலியம்மன் என்ற எழுத்து பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டு ஒன்று உள்ளது. அந்த குகையினுள் நாம் அப்படியே பார்த்தோமானால் குண்டம் இது போன்ற வாயில்கள் அனைத்தும் காணப்படுகிறது. உள்ளே ஒரு சர்ப்ப சிலை போல் உள்ளது. கங்காதேவி என குறிப்பிட்டுள்ளார்கள். இதனுள் இதுபோன்ற சிறிய குண்டங்களும் உள்ளது. சிறு சிறு வேல்கள் அமைக்கப்பட்டு பஞ்சபூதங்கள் ஆகிய தெய்வங்களை நாம் உள்ளே காண முடிகிறது. இதிலுள்ள ஒவ்வொரு வாயில்களும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கின்றது. நாம் முதலிலே சொன்னதை போல் அனைத்து வாயில்களையும் நாம் இக்குகைக்குள் காணலாம். கோயிலில் சமைக்கப்படும் உணவுகளை இங்கேயே சாப்பிட்டுவிட்டு மீதமுள்ள சாதத்தை வீடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்ற ஐதீகம் இக்கோயிலில் பின்பற்றப்படுகிறது. இந்த கோயிலில் வார நாட்கள் மட்டுமின்றி ஞாயிறுகளில் கூட்டம் அலைமோதுகிறது. ஒரு சிறிய ஊர் போலே காட்சியளிக்கிறது. ஆனால் இங்கு ஒரு பெண்கள் கூட வருவதில்லை. வெறும் ஆண்கள் மட்டுமே வழிபடும் தலமாக இத்தலம் அமைந்துள்ளது. நீங்களும் முடிந்தால் ஒரு முறை இக்கோயிலுக்கு செல்லுங்கள். இக்கோயிலில் வேண்டி சென்ற காரியங்கள் நிறைவேறியதும் இங்கு நேர்த்திக்கடனாக கிடாய் வெட்டி அசைவ சாப்பாட்டை படைத்து வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். இதுவே இக்கோயிலின் சிறப்பாகும். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நமது சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்கள். நன்றி, வணக்கம்.